வணக்கம் ஐயா. என் பேர் தமிழரசி. நான் பெங்களூர்ல இருக்கேன். எங்களோட பூர்வீகம் திருவண்ணாமலை. உங்களோட வீடியோஸ் முருகன பத்தி வரும் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இத்தனை வருஷமா முருகன அதிகமா கும்புறதுக்கு காரணமே நீங்க தான். அதிகமா அவரை இறுக பற்றிக்கினேன். அவர் இல்லைன்னா இப்ப நான் இல்ல. நீங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு முருகனை உணர்ந்திருக்க மாட்டேன். முருக சக்தியை நான் உணர்ந்திருக்க மாட்டேன். எனக்கு அம்மா இல்ல, மாமியார் இல்ல, மாமனாரும் இல்ல. எனக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு சின்ன 3 பேர் மட்டும்தான். எங்க வீட்டுக்காரு, அப்பா, அண்ணன் இவங்க தான் மட்டும்தான் எனக்கு ரொம்ப எல்லா சூழ்நிலையிலயும் இருக்கிறாங்க. இதுக்கும் மேல ஒருத்தர் என் கூடவே இருக்காரு. என் அப்பா முருகன் தான். அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க சொல்ற ஒவ்வொன்னத்தையும் ஃபாலோ பண்ணி தைப்பூச விரதம் இருந்தேன். அப்புறம் 48 நாள் விரதம் இருந்தேன். அப்புறம் செகமாயை திருப்புகழ் படிக்க சொல்வீங்க. அதையுமே படிச்சுட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். இதை விட ஒரு ரொம்ப நாள் ஆசை உங்களை எப்படியாச்சும் நேர்ல பார்க்கணும்னு. இந்த ஏப்ரல் முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது ஏப்ரல் மாசம் நிறைவேறிச்சு. உங்களை இதுக்கு முன்னாடி அல்சூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல உங்களை பார்த்திருக்கேன். உங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரும் வந்தது. அதே நேரத்துல என்னுடைய கஷ்டத்தோட கண்ணீரும் வெளிப்பட்டுச்சு. அதை நீங்க உணர்ந்து எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து என்கிட்ட பேசுனீங்க. கண்டிப்பா உனக்கு ஆண் குழந்தை பிறக்குமான்னு சொன்னீங்க. அது குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே நீங்க அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அந்த சொன்ன ஒரு வார்த்தை அந்த மாசமே எனக்கு பலிச்சு. அதே மாசத்திலேயே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி 4-5 வாட்டி எனக்கு அபோர்ஷன் ஆயிருக்கு. கரெக்டா 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல என்னன்னே தெரியல, குழந்தை வளர்ச்சி இல்லாம தானாவே கலைஞ்சிரும். நான் எதுவுமே பண்ண போக மாட்டேன், தானாவே ஆகுறது. ஆனா இப்போ நான் நீங்க சொல்லி ஏப்ரல் மாசம் கண்டிப்பா அந்த முருகனே உனக்கு பிறப்பாருமா, உனக்கு கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்கும் சொன்னீங்க. அதே மாதிரி அந்த மாசத்துல பிரெக்னென்ட் ஆகி இப்ப நான் 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நீங்க என் கூட நீங்க இருக்கீங்க, முருகர் இருக்கிறாருன்ட்டு உணர்ந்துட்டேன். நானு உங்களை முருகரோட ஒரு ஸ்வரூபமா தான் பாக்குறேன். எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசை, ஆனா பேச முடியல. அதனாலதான் இந்த வாய்ஸ் நோட் அனுப்புறேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். அது நடக்கணும்ட்டு உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க உங்க வாயால சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வேண்டுதல். ரொம்ப நாள் வேண்டுதல் இது. அதே மாதிரி என்ன திருத்தணி போக சொன்னீங்க. அதுவுமே எனக்கு ஒரு ஷாக்கா இருந்தது. நான் திருத்தணிக்கு போகணும் தான் வேண்டிட்டு இருந்தேன். காவடி எடுக்கணும்ட்டு போன வருஷம் வேண்டி இருந்தேன். அது நீங்க நேத்து என்ன ஒடுக்கத்தூர் மடத்துல அந்த கோவில்ல பார்த்துட்டு சொன்னீங்க, நீ திருத்தணி வரேன்னு வேண்டிக்குமான்னு சொன்னோடனே எனக்குள்ள ஒரு பெரிய ஷாக்கு. நம்ம வேண்டி இருக்கிறது இவர் கரெக்டா சொல்றாரே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்ப ஆடி கிருத்திகை வரப்போகுது. நான் ஆனா அடுத்த ஆடி கிருத்திகைக்கு குழந்தையோட போயிட்டு நான் காவடி எடுக்கணும், திருத்தணியில காவடி எடுக்கணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். நீங்க அந்த விஷயத்த சொன்னோடனே ரொம்ப ஃபுல் அரிச்சு போச்சு எனக்கு. எத்தனையோ நாள்ல தைப்பூச விரதம், தை கிருத்திகை இந்த மாதிரி முழு நாள் விரதம் இருக்கிறப்ப, நான் தனியா உணர்றப்ப, தனியா நான் ஃபீல் பண்றப்ப, அந்த நேரத்துல முருகர் என்கிட்ட பேசியிருக்காரு என் மனசுக்குள்ள. அப்ப முருக சக்தியை நான் உணர்ந்தேன். அந்த முருக அப்பனை நான் உணர்ந்தேன். நிறைய நாள் கனவுல வந்திருக்காரு. இதுக்கு எல்லாமே இதெல்லாம் பண்ண வச்சது உங்களாலதான். இதெல்லாம் உங்களை பார்த்து, உங்களோட வீடியோஸை பார்த்து நான் என்னோட வழிபாடை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததால, அவர்கிட்ட அன்பு அதிகமா வச்சதால இதெல்லாமே எனக்கு கிடைச்சது. அதுக்கு ரொம்ப 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 நன்றி ஐயா. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை இதுக்கப்புறம்.
நீங்க இத கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும் உங்க வாழ்நாள் முழுவதும். என்னோட கோரிக்கை அதுதான். இதை எக்காரணத்து கொண்டும் கைவிட்றாதீங்க. நீங்க இல்லன்னா, இப்ப நான் இந்த அளவுக்கு முருகன தெரிஞ்சிருக்காது. எனக்கு முருகரா யாருன்னே தெரிஞ்சிருக்காது. எங்கேயோ இருந்த என்ன, இந்த அளவுக்கு முருகர் என்ன காப்பாத்தி வச்சிருக்காரு. நெறைய சிச்சுவேஷன் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், அழுதுருக்கேன், கொஞ்சிருக்கேன். அதெல்லாமே உங்களால தான் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. எங்க அண்ணன் வாழ்க்கைக்கும் ஒரு விடை கொடுங்க ஐயா. அவன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனும் அந்த டிவோர்ஸ் ஆகி அதிலிருந்து அவன் வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு ஒரு அதிசயம் நடந்தா மாதிரி எங்க அண்ணனுக்கும் ஒரு அதிசயம் நடக்கணும்ட்டு உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அன்பார்ந்த முருகபக்தர் வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு நான் பண்ணதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று வந்து அந்த பெண் முருகபக்தி சகோதரி அவர்களுக்கு வந்து முருகன் நடத்திய அற்புதம் அதிசயம் தான். அவங்களோட பக்திக்கு கிடைச்ச பலன் தான் இது. உண்மையிலே வந்து அவங்களோட பக்திக்கு முருகப்பெருமான் கொடுத்த ஒரு சிறு கருணை தான் இது. இதுக்கு மேலே இன்னும் முருகர் கொடுப்பார். அதே மாதிரி இந்த சகோதரி பேசும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு முருகர் சுரூபம் நீங்க அப்படின்ல ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி சொல்லக்கூடாது தயவு செய்து. நான் திரும்ப திரும்ப சொல்றதுன்னா, நான் உங்களுக்கு குரு கிடையாது. நான் ஒரு வழிகாட்டி மட்டும்தான். முருகப்பெருமானால் முருக பக்தர்களுக்கு வேலை செய்ய வந்த ஒரு வேலைக்காரன், கூலிக்காரன் தான் நானே தவிர, நான் குருவோ இல்ல வந்து இந்த மாரி சொல்றத தயவுசெய்து தவிர்த்துருங்க. நம்மளுக்கெல்லாம் குரு அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதர் நம்மளோட குரு. நீங்க அருணகிரிநாதர் வழிபட கண்டிப்பா உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். நான் அற்புதம், அதிசயம் முருகப்பெருமான் விஷயத்துல உணர்ந்தது என்னன்னா, ஒரு சில பேர் பேசும்போது அவங்களுக்கு இந்த கோவில், இந்த திருச்செந்தூர், திருத்தணி இப்ப இந்த சகோதரி கூட சொல்லுவாங்க. திருத்தணி முருகர் தான் நீங்க பேசும்போது வந்து என் மைண்ட்ல நிக்கிறாரு. எண்ணத்துல நிற்கிறான்றப்போ அவங்க திருத்தணிக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்களோட முருக பக்திக்கு நடத்துகிற விஷயம் தானே தவிர, என்னாலேயோ இல்லை வந்து எனக்கு ஏதோ ஒரு அற்புதமான சக்தி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களோட பக்திக்கு முருகப்பெருமான் யார் மூலியமா உணர்த்துவார், நான் கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினசரி சந்திக்கிற யாரோ ஒருத்தர் மூலியமா முருகப்பெருமான் ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பார். அதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து என்ன மாதிரி நீங்களும் அந்த அற்புதம் அதிசயத்தை உணரலாம். ஸோ இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. முருகர் சுரூபம்னா கலியுகத்தில் அருணகிரிநாதர் பெருமான் தான். அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அவர் தான் முருகரோட பிறப்பு, தெய்வ பிறப்பு. நாமெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் தான். நேற்று நான் ஒடுக்குத்தூர் மகான் கோயிலில் சொன்ன மாதிரி தான், எப்பயுமே மனிதனுக்காக தெய்வம் காத்து நிற்கக்கூடாது. அது வந்து திரும்ப திரும்ப வந்து நான் உணர்கிற விஷயம். தயவுசெய்து இதுக்கப்புறம் நம்ம முருகர் சொந்தங்களாக இருக்கட்டும், முருக பக்தர்களாக இருக்கட்டும், இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நம்ம எல்லாமே முருக பக்தர்கள் தானே தவிர, நம்ம ஒரு குருவோ இல்லை நம்ம வந்து ஒரு பெரிய இதுவோ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா குருக்கு வந்து மிகப்பெரிய தகுதி இருக்குது. ஸோ திரும்ப அந்த வார்த்தை யாரும் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த குரல் பதிவு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.